திருத்துறைப்பூண்டி வேலா டாக்ஸ் இன்னும் நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பல்சர் 150ங்க. ஃபுல் இன்ஜின் இருக்கா வந்திருக்கு. அதாவது ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறது கிடையாது, ஹெட்டு போர் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நான் இருந்தாலும் இன்ஜினை கீழே இறக்கி வச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம கீழே இருக்க போகிறோம். வாங்க இதில் வந்து என்னென்ன வேலை எப்படி எப்படிலாம் பார்க்க போகிறோங்கிறத பார்ப்போங்க. ஓகே, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இன்ஜின் இறக்கி வச்சு இதில் நம்ம வந்து என்ன லேத்தூருக்கு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஹெட்டு மட்டும் அந்த பார்த்தீங்கன்னா ஹெட்டை பார்த்தாலே தெரியும். இது மட்டும் தான் நம்ம ரீகண்டிஷன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஹெட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக நம்ம லேத்தில் கொடுத்து ரீகண்டிஷன் பண்ணி பக்கா வந்துட்டு இதை நம்ம பார்த்தீங்கன்னா போர் புதுசு போட போகிறோம். இல்லை போர் கிளச் பிளேட் டைம் இன்ஜின் அதெல்லாம் புதுசு போடுவோம். ஹெட்டு மட்டும் இதில் லேத்தில் கொடுத்து பார்த்து நம்ம வந்துருக்கு. போர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம புதுசு தான் போட போகிறோம். ரீபோர் பண்ணல. போர் புதுசு வாங்குறதுமே அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகணும். இந்த பழைய போர் உள்ள பார்ட் நம்பரும் புது போர் உள்ள பார்ட் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் DH 10 18 56 இருக்கும். இந்த கரெக்டான பார்ட் நம்பர் போட்டால் மட்டும் தான் இது கரெக்டாக சூட்டபிள் ஆகும். டைமிங் செயின் பார்த்தீங்கன்னா செட்டாகவே வச்சுக்கோங்க. டைமிங் செயின் அட்ஜஸ்ட் பேட் இது மூணுமே வாங்கி வச்சு அப்போ தான் சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் சவுண்டு கொண்டு வர முடியும். இந்த வண்டி நம்மள்ட்ட இன்ஜின் விலைக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினோட சவுண்டு. அது ஏன் வந்தது பார்த்தீங்கன்னா இந்த கேம் சாஃப்ட் தான். இந்த பழைய கேம் சாஃப்ட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு. இதை கட் பண்ணி லேத்தில் கொடுத்து எல்லாம் வெள்ளிலாம் பண்ணி போட்டுருக்காங்க. இருந்தாலுமே இது வந்து ஆகாது. ஏன்னா டைம் இன்ஜின் வீலை உட்கார இடம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு அப்படிங்கிறப்ப புதுசாக பண்ணும். கேம் சாஃப்ட் மாத்திரது இல்லாமல் இந்த கேம் சாஃப்ட்டுக்கும் டைம் இன்ஜின் வீலுக்கும் இடையில ஒரு ரிங்கு வரும். ரிங்கு புஷ் மாதிரி வரும் இரும்பில். அந்த இது இல்லாமல் தான் இருக்குது இதில். நான் சொன்ன புஷ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அது இது இல்லாமல் தான் அந்த வண்டியில் ஓடிட்டு இருக்கு. அதனால அந்த வண்டி சவுண்ட் அதிகமாக இருந்துச்சு. இதை வாங்குறது நான் பட்ட பெரிய பாருங்க எங்கேயுமே புதுசு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய இரும்பில் தேடி வாங்கினது. ஓகே, இன்ஜின் ஃபுல்லாக பார்த்து பக்காவ முடிச்சாச்சு. இதுக்கு மேலே தூக்கி நம்ம வண்டியில் எது ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணுறது இல்லாமல் அடுத்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் கொஞ்சம் வெல்டிங் வேலை இருக்குது. அந்த வெல்டிங் வேலையெல்லாம் பார்க்கணும். வெல்டிங் வேலை பார்த்தீங்கன்னா நம்ம தான் பார்க்குறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம் வெல்டிங்கில். ஓகே, கஸ்டமர் சொன்ன ஒர்க் எல்லாம் பார்த்து பக்காவாக கொடுத்தாச்சு. கஸ்டமர் ஓட்டி பார்க்கட்டும். அவங்கள்ட்ட கேட்போம் அவங்க யார், அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க, நம்ம எப்படி வேலை பார்த்துருக்கோம்ல. சார் நல்லா இருக்கேன். வண்டி ஓட்டி பற்றி வண்டி சார் இருக்குது. வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சார். சரி சார். நான் எதிர்பார்க்கல. நான் உங்கள்கிட்ட விட்ட கம்ப்ளைண்ட் என்னன்னா எனக்கு ரொம்ப உதறுதுன்னு தான் விட்டுருந்தேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் வெளியில வேலை பார்த்தேன். ஒன்றும் சாட்டிஸ்ஃபைடாக செஞ்சு கொடுக்கல. எந்த ஊர் வளர்த்தீங்க? சென்னையில். சென்னையில் விட்டு வளர்த்து எவ்வளோ செலவு பண்ணீங்க? எனக்கு ஒரு 13,500 ஆயிடுச்சு. அவ்வளோ செலவு பண்ணீங்க. வேலை தெளிவாக இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, தெளிவாகவே இல்லை. ஓகே, அவங்க போக